எம்பியோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எடுத்து போடுறது ஆக்களுடைய கருத்தை மட்டும்தான். கௌரவ எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னை பற்றி திட்ட தெளிவாக தெரியுது. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நீ என்ன சொல் வேர்வையோட வர அப்படிலாம் பார்க்குறது அப்படியே பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம ஒரு பண்பை நடத்துகிற ஒரு மனுஷன். வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கடந்த சில நாட்களாக நான் என்ன வீடியோ பதிவு போட்டாலும் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை தவிர்த்து கொண்டு நான் இந்த வீடியோ பதிவு போட்டாலும் அதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய என்ன சொல்ற மிகப்பெரிய விசிறிகள், அவரை விரும்புகிறவர்கள் இல்லைன்னு சொன்னா அவரை என்ன சொல்ற அவரை கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல அவர் மீது மிகப்பெரிய உயிரா இருக்கிறவர்களா இருக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன சொல்றது, சமகாலமா என்னோட ஒரு முருகல் நிலையே கடைப்பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு சில நபர்கள்லாம் அப்படி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை விமர்சிக்கிறவர்களுடைய வீடியோ பதிவுகளை நான் எடுத்து போடுறதால அவர்களுக்கு அது பிடிக்கல. ஓகே, நான் எத்தனையோ வீடியோக்களில் அது சம்பந்தமா தெளிவுபடுத்திட்டேன். நான் ஒரு பொது ஊடகம் நடத்துறேன். எல்லாருடைய வீடியோ பதிவுகளும் நான் போடுவேன். என்னுடைய வாயால ஒரு என்ன சொல்றது கௌரவ எம்பி அர்ச்சுனாவையோ இல்ல வேற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையோ இல்லைன்னு சொன்னா எந்த தனிநபரையோ என்னுடைய வாயால இழிவா பேசினா மாத்திரம்தான் அது என்னுடைய கருத்து. நீங்க அதை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, அரசியல்ல எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாமே போகும். நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய வீடியோ பதிவுகள் போட முடியாது. எனவே எல்லாருடைய வீடியோ பதிவுகளும் நாங்கள் போட முற்படும் பொழுது இவர் அவரை பேசுவாங்க, அவர் இவரை பேசுவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் அரசியல். புரியுதா? இந்த அரசியல் பிரமுகர் இந்த அரசியல் பிரமுகரை பேசுவாங்க, இந்த அரசியல் பிரமுகர் இந்த அரசியல் பிரமுகரை பேசுவாங்க. இது அரசியலுங்க. இது நடுவில் இருக்கிற ஊடகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க மக்களுக்கு இதை வெளிப்படுத்துவோம். இவர் இன்ன மாதிரி இந்த நபரை பற்றி பேசியிருக்காங்க, இவர் இன்ன மாதிரி இந்த நபரை பற்றி பேசியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய ஊடகத்துல பதிவிடுவோம். நீங்கள் அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். நீங்க ஊடகம் நடத்துறவன் மீதே உங்களுடைய வன்மத்தை நான் 2 தரம் விளங்கப்படுத்திட்டேன். அதுக்கு முதலும் ஏகப்பட்ட தரம் விளங்கப்படுத்திட்டேன். ஒரு ஊடகம் நடத்துறவன் சொன்னா இவ்வாறுதான் இருக்க முடியும். நடுநிலைமையாக எல்லாருடைய வீடியோ பதிவும் போட முடியும். தனிப்பட்ட முறையில கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் திருப்பி திருப்பி சொல்ல முடியாதுங்க. திருப்பி என்னை வெட்டி காட்டுறதா ஒவ்வொரு வீடியோலும் சொல்ல முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வீடியோலும் சொல்ல முடியாது. எனவே நான் வேற நபர்களுடைய வீடியோ பதிவு போடும் பொழுது என்ன சொல்றது, கௌரவ எம்பி அர்ச்சுனாவுடைய விசிறிகள் என்னுடைய முட்டி போடுவாங்க. உண்மையாக சிரிப்பு வாரது, உண்மையாக சிரிப்பு வாரது. நான் கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை இதுவரைக்கும் நான் என்னுடைய வாயால விமர்சனம் செய்தது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் மட்டுமில்லை, யாரையுமே கேவலமா விமர்சனம் பண்ண போறது கிடையாது. அது என்னுடைய தெளிவான கொள்கை முடிவு. அப்படி இருக்கும் பொழுது என்ன நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு சொன்னா எனக்கு புரியவே இல்லை. கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வச்சுக்கொள்றேன், தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையாவே நான் என்னுடைய வீடியோ பதிவுகளை பாருங்க. சில அவர்களுடைய மிகப்பெரிய விசதிகள் எல்லாமே என்னோட இந்த கமெண்ட் பண்ணி ஆதரவு அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு உண்மையாவே கவலை கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இந்த யூடியூப் நான் ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறேன். ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் போடும் பொழுது மிக மகிழ்ச்சியா தான் போடுவேன். நான் அதுல ஒரு வாரம் 100 வியூஸ் இருந்தாலும் நான் அந்த வீடியோவை டீல் பண்ண மாட்டேன். நான் அந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு காசு 5000 ரூபா வந்தாலும், மாதம் 5000 ரூபா வந்தாலும் சந்தோஷமா அதை இன்முகத்தோட எடுத்துக்கொள்வேன். இந்த காசுக்கு பின்னால ஓடணும், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணணும், அந்த எண்ணம் என்கிட்ட கிடையாது. நகலை தான் என்னட்ட அவ்வளோ பெரிய என்ன சொல்றது போன் வசதி கிடையாது. நான் சைனா போனை வச்சு தான் ஃபில்டர் போட்டு தான் வீடியோ பதிவு விடுறேன். அதுல கொஞ்சம் பேர் என்ன சொல்றது அவிஞ்ச வாயன் அப்படி இப்படிலாம் கேவலமா பேசுவாங்க. அந்த ஃபில்டர் போடுறதான் அப்படி இருக்கு. கிட்ட பார்த்தா அப்படி இருக்காது, வழியா பாருங்க. அப்ப அது இதுல இருக்கிற சில பிரச்சனைகள் அந்த என்ன சொல்றது யுத்தத்துல காயப்பட்டதால வந்த அடையாளங்கள். அது ஒன்றும் செய்ய முடியாதானே, முள்ளிவாய்க்கால காயப்பட்டதால வந்த அடையாளங்கள். அதையுமே கேவலப்படுத்துவாங்க சில நபர்கள். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம உருவம். இதுல என்ன இருக்கு, நம்ம இப்படித்தான் நம்ம இதுல இருக்கிறதா இருக்கு. இதை விட பெருசா ஒன்றும் கிடையாது. நாங்க பெரிய இதுவும் கிடையாது, பெரிய பரப்பும் கிடையாது. எனவே கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள்ல தனிப்பட்ட முறை எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரியும், கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக இவ்வளவு விமர்சனம் இருக்குன்னு சொல்லி.
அப்படி இருந்தும் அவருடைய வீடியோ பதிவுகளை நான் போட்டுக்கொண்டு தான் இருக்கேன். நான் வந்து யாருக்கும் பயப்பட கிடையாது. தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு கடவுளுக்கு நீதியாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன எவ்வளோ பேர் இழிவுபடுத்தியிருக்காங்க, அதை நான் கணக்கே எடுக்கிறது கிடையாது. புரியுதா? இப்பயுமே கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய வீடியோ பதிவுகள் போட்டுக்கொண்டான் இருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு என்னை பற்றி தெளிவாக தெரியுது. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் எப்படிப்பட்டவன், என்ன சொல்றது, நான் எவ்வாறு என்னுடைய ஊடகத்தை கொண்டு போறேன் எல்லாமே அவருக்கு தெரியுது. அந்த விடயத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த வீடியோவின் பின்பகுதியில் இணைச்சி விடுறேன். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் என்ன பற்றி சில விடயங்கள் உங்களுக்காக என்ன சொல்றது நேரடியாக எனக்கு தந்திருக்காரு. அந்த வீடியோ பதிவை நான் கட் பண்ணி வச்சிருந்தேன், போடாம. என்ன சொன்னா, நான் அந்த நேரத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலையா நின்றுட்டு அப்படி வேர்வையோட போய் அவரோட நின்று எடுக்கும் பொழுது வந்து அந்த வீடியோ பதிவை நான் கட் பண்ணிட்டேன், போடாம விடுவோமான்னு சொல்லிட்டு. ஆனா அது கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு உண்மையாவே கௌரவ எம்பி அர்ச்சனாவை விட அவர் வந்து முதல் ஒரு ஒரு என்ன சொல்றது கௌரவ வைத்திய அதிகாரி. உண்மையாவே அவர் ஒரு நல்ல ஒரு உயரத்துல உள்ள மனுஷன். எங்களை எல்லாமே கூப்பிடும் பொழுது வந்து நாங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு நிற்போம். டாக்டர் வராண்டா எடுத்துன்னு ஓடி போவோம், கேமரா எடுத்துன்னு வீடியோ எடுக்கிறது. புரியுதா? அப்ப அப்படி எல்லாமே இப்ப அவர் வந்த மாசம் வந்து ஏற்றுத்தாழ்லாம் பார்க்கறது கிடையாது. நீ என்ன சொல்ல வேர்வையோட வர அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. அப்படியே பிடிச்ச ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம ஒரு பண்பை நடத்துகிற ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து நான் கேட்டேன், எப்படி பிரச்சனை உங்களுடைய ஆட்கள் எல்லாமே என்னோட முருகுறாங்கன்னு சொல்லும் பொழுது வந்து நான் வீடியோ பதிவு தரேன், நீ போடுன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் பக்கத்துல ரெண்டு பேசின வீடியோ பதிவு இந்த வீடியோ பின்போது நினைச்சு விடுறேன். அவ்வளவுதான். இதை விட என்ன சொல்ல முடியும்? சில நபர்கள் வந்து அவிஞ்சவா ஏன்னா அது இதெல்லாம் கேவலப்படுத்துறீங்க. நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க. நான் ஒரு என்ன சொல்றது ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஒரு விடயம் தொடர்பாக என்ன சொல்றது பேசும் பொழுதோ இல்லை ஒரு மக்கள் பார்வையிடும் பொழுதோ மக்களை பார்வையிடும் பொழுதோ அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு ஊடகம் நடத்துறோம்னா போடுறோம். அவ்வளவுதான். நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. என்ன அவ்வளவு நீங்கள் வன்மம் கொண்டு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல வந்து வேற ஒரு எம்பி வந்தாலும் எடுத்து போடுவேன். கௌரவ எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி வந்து எடுத்து என்னுடைய வேலை இதுதான். மக்கள் நீங்க தான் அதுல நல்லது கெட்டது எடுத்துக்கொள்றது. நான் வந்து என்ன சொல்றது எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது. திருப்பி சொல்றேன், நான் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய கட்சியை சேர்ந்தவன் கிடையாது. கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களை ஒரு தரப்புக்கு பிடிக்குமல்லோ அதே போல எனக்கும் பிடிக்கும். அவ்வளவுதான். நான் கேளுங்க கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள், நான் அவர்கிட்ட கட்சியை சேர்ந்தவனே இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு பிடிக்கும். அதுக்காக இன்னொரு நபரை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருடைய வீடியோ பதிவும் போடலாம். அதுவே அவரே சொல்லியிருக்காரு, எல்லாரும் தன்னை கேவலப்படுத்துறவங்களோட வீடியோ பதிவும் எடுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன்ப்பா இந்த அசிங்கம் வன்மம் எல்லாம் எல்லாருக்கும் ஏன் இந்த கேவலமான எங்களுக்கு ஏன் இவ்வளவு மனிதர்களுக்கு ஏன் இவ்வளவு கேவலமான புத்தி கேவலமான எண்ணம்? எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரோட அன்பா இருப்போம். எனக்கும் சேருக்கும் என்ன சொல்றது சண்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ பதிவுகளை வந்து கமெண்ட் பதிவு செய்றீங்க. இந்த சேருனா நிற்கிறேன் சார், சொல்லுங்க சார். இந்த இவன் வந்து முதலாக சொல்லுவேன், முதல் இதே சொன்னதே ரெக்கார்ட் பண்ணல, ரெண்டாம் தடவை திருப்பி சொல்லலாது. தம்பியோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் எடுத்து போடுறது ஆக்களுடைய கருத்தை மட்டும்தான். அதில் இப்போ தேங்காய் சைஸுன்ற இதுதான் அந்த பிரச்சனை வந்தது. தேங்காய் சைஸுக்கு வேலையே முதல் இப்படி தான். அவன் என்னமே ரஞ்சித் பிளாக்கு தேவையில்லை இன்டர்வியூ ஒன்றை கொடுத்து கடைசி அவன் பாவியை போட்டு அடிச்சினான் ரஞ்சித் பிளாக்கு. கடைசி அவன் வந்து என்னோட கட்சி அண்ணன் என்ன விட்டுருக்கானு நான் இனிமேல் தேங்காய் சைஸில் வீடியோ போடுறது. இவன் இப்போ தேங்காய் சைஸில் வீடியோ வந்து போட்டு அதுக்கு இப்போ இவனுக்கு அடிக்கிறது. அவனுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. தேங்காய்க்காரருக்கு வேலையே பாரவன்ட்டு குதர்க்கமாக கதைச்சி அதை போட பண்ணி வந்து கொள்வரை ஏற்படுத்துறது. பிரச்சனை தேங்காய் சைஸோட வெளியே தம்பியோட இல்லை. அதை இவனுக்கு அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. நீ போடு, திருப்பி தேங்காய் சைஸ் எடுத்து போடு, ஒரு பிரச்சனையும் இல்லை.